ஜிவிக்கு தோணின ஒரு ஐடியா தான். மணிரத்னமும் சுஹாசினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது. அது அவர் முதல்ல சொன்னது ரஜினி சார். சுமதி தலைவன் ஷூட்டிங் அப்போ நான் போய் ரஜினி சார்ட்ட சொன்னேன், சார் ஐம் கெட்டிங் மேரிட்னா அப்படின்னாரு. ஐம் கெட்டிங் மேரிட் டு மணிரத்னம். இதைதான் நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட. மௌனராகம் பார்த்துட்டு எங்க அக்கா லண்டன்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ஏய் மௌனராகம்னு ஒரு படம் பார்த்தியா, ரொம்ப பிரமாதமா இருக்கு, நான் பார்த்தேன், அப்படி இங்க வந்து ரிலீஸ் ஆச்சு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு. எங்க அக்காவுக்கு பிடிச்ச ஒரு படமா, அது நான் பார்க்கவே இல்லை, அதெல்லாம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இயக்குனரா இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பெண் சீரியல் பத்தி, அதுக்கப்புறம் நீங்க படம் பண்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் உங்க கல்யாணமும் நடந்தது. ஸோ அந்த லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் தென் டைரக்ஷன். ஆக்சுவலி நான் வந்து மாலா மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே ஜாலியா இருந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் நான். என்னோட ட்ரீமே எப்படின்னா, ஒரு என்னோட மனசை புரிஞ்ச இன்னொரு பெண்ணோட, அவங்களும் ஒர்க்கிங் உமனாக இருக்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து வி ஷுட் கோ ஹேபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. பட் அந்த காலத்தில் வந்து அதுதான் என்னோட ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றது. பட் என்னோட யங்கர் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆன உடனே பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு என்ன டோஸ் விட்டார். என்ன நீ, நான் வந்து மனதில் உறுதி வேண்டும்ல, குடும்பத்துக்காக ஒருத்தர் உழைக்கிறா அப்படின்னு ஒரு கதை எழுதுனா அதை ரொம்ப சீரியஸாலாம் நீ எடுத்துக்கிறேன். அப்போ அந்த சமயத்தில் என்னென்னா செட்டில் ஆகுதுன்னா கல்யாணம் ஆகுது தான் அவருக்கு, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தேன். ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் எனக்கும் மணிக்கும் நடுவில். எங்கள் அப்பாவும் ஜிவியும் ஏதோ சாதாரணமாக பேசிட்டு இருந்தப்போ அவருக்கு ஜிவிக்கு தோணின ஒரு ஐடியா தான். மணிரத்னமும் சுஹாசினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது. அது அவர் முதல்ல சொன்னது ரஜினி சார். ஓ, வேற யார்ட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி ரஜினி சார்ட்ட சொல்லிட்டார். ஸோ எனக்கு வந்து தர்மத்தின் தலைவர் ஷூட்டிங் இருக்கும்போது ரஜினி சார் மெதுவாக கேட்குறாரு, இந்த மணிரத்னம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, நல்ல டைரக்டர் தான். இல்லை அவங்க அப்பா, அவங்க அண்ணா வந்து இவ்வளோ பெரிய ஃபினான்ஷியராக இருந்தாலும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருந்தாலும், இவர் தன் காலில் நிற்கணும்னு நினைக்கிறானே, எல்லாரும் அப்படிதான் நிற்பாங்க. இவர் என்னென்னமோ பாசிட்டிவாக சொல்லி பார்க்குறாரு, எல்லாத்தையும் மட்டும் தட்டியிருக்கேன் நான், இது லாய்க்கு ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் மணி என்ன நேரம் வந்து பார்த்து நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவானதுக்கப்புறம் திரும்பி எனக்கு அதே தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் அப்போ நான் போய் ரஜினி சார்ட்ட சொன்னேன், சார் ஐம் கெட்டிங் மேரிட்னா அப்படின்னாரு. ஐம் கெட்டிங் மேரிட் டு மணிரத்னம். இதைதான் நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட, நான் உன் தலையில போடலாம், அதை ஸ்ட்ரெயிட்டாக கேட்க வேண்டியதானே சார், நீங்க என்ன அது எப்படி கேட்கறது, நீ இதாவது டக்குன்னு சொல்லிட்டேன்னா தான் பார்த்தேன், இப்போ ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னாரு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி மௌனராகம், நாயகன் படங்கள்லாம் வந்திருந்தது. ஸோ ஹவு எக்ஸைட்டட் வே யூ, ஆர் எப்படி இருந்தது? அதெல்லாம் இல்லை, திறமையானவங்களை பார்த்தா பொறாம தான் வருமே தவிர அப்ரிசியேஷன்லாம் வராது. ஏன்னா நம்ம இது செய்யலையே அப்படின்ட்டு ஒரு பொறாம தான் வருமே தவிர. மௌனராகம் பார்த்துட்டு எங்க அக்கா லண்டன்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ஏய் மௌனராகம்னு ஒரு படம் பார்த்தியா, ரொம்ப பிரமாதமா இருக்கு, நான் பார்த்தேன், அப்படி இங்க வந்து ரிலீஸ் ஆச்சு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு. எங்க அக்காவுக்கு பிடிச்ச ஒரு படமா, அது நான் பார்க்கவே இல்லை, அதெல்லாம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் நாயகன் பார்த்த உடனே டோட்டலி ஜாப்ட். பிகாஸ் கமலும் இருந்தார் அந்த படத்துல. அந்த ஒரு ஒரு யங் டைரக்டர் இந்த மாதிரி யோசிக்க முடியுமா? மணிக்கு என்ன ஒரு 30 வயசு கூட இருக்காது, அப்போ 29 வயசு, 30 தான் இருக்கும் அவருக்கு வயசு. 30 வயசுல 29 வயசுல இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு அவர் சோ டேக்கன் பேக். அன்னைக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட, வேற அவர் ஃபோன் நம்பர் வாங்கி பேசினேன். அவர் வந்து எஸ் 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 தான் பதில் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி சொன்னேன். நாயகன் வாஸ் வண்டர்ஃபுல். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம்னுட்டு. அது ரிலீஸ் ஆகி ஒரு 6 months or 3 monthsக்குள்ளேயே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனேயே நான் வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் இப்போ ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த படம் வந்து என்னோட ட்ரீம் ஃபிலிம், அது இப்போ நடக்குமா என்னன்னு தெரியல, பட் அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அது என்ன கதையா இருக்கும்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? பொன்னியின் செல்வன். எஸ், பொன்னியின் செல்வன். 31 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அதே உத்வேகத்தோட அதே உற்சாகத்தோட அவர் வந்து பொன்னியின் செல்வன்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவரை நான் வந்து ஒரு 30 வயது இளைஞரா சந்திச்சேனோ அப்ப இருந்த அந்த அதே உற்சாகம் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்சல்யூட்லி, அது உங்க 2 பேருக்குமே இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் சினிமா துறையில கண்டினியூ பண்ணோம், ஆக்ட் பண்ணலாம், அந்த ஃப்ரீடம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அண்ட் ரைட்டிங் டயலாக்ஸ் ஃபார் மணி சார்ஸ் ஃபிலிம். ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பிகாஸ் உங்கள் கணவர் ஒத்துக்கிட்டா கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும்னு நினச்சோம், நீ என்ன திரும்ப நடிக்க போற அப்படின்லாம் கேள்விகள்லாம் வந்தது. பட் அப்போ நான் சுருக்குன்னு என் மனசில் தோணும், நானும் தானே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், என்ன இவர் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாமே அப்படின்லாம் கூட தோணும். பட் என்னன்னா இந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் போனோம்னா நம்ம 2 பேருக்குள்ள நடுவில் தான் வந்து அந்த ஒரு ரிஃப்ட் வரும். ஸோ நம்ம பொதுவாக யோசிச்சு பார்க்கணும். ஓகே, சில விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியும், சில விஷயங்கள் அவரால் பண்ண முடியாது, அப்போ அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். என்னால் பண்ண முடியாத விஷயங்களை அவர் செய்வார், அப்படி விட்டு கொடுத்து போகணும்.
கல்யாணம் ஆன உடனே நான் வந்து எப்படின்னா என்னோட கரியர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் எப்படின்னா யூஸ்வலி கிளாமரஸ் ஹீரோயின்ஸ் நடிக்கும்போது அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னொடனே அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கேட்பாங்க. எதுலேயும் 1-2 நடந்தது. ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் நான் நடிக்கிறதா இருந்தது. அந்த ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட வந்து அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டாரு. ஏன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டீங்கன்னு அவரே முடிவு பண்ணி. ஆனால் சில டைரக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க என்ன எப்படி வந்தாங்கன்னா, முன்னாடி உனக்கு நிறைய ஒரு 10-15 ஆஃபர் இருக்கும். அதில் என்னோடது வந்து 12வது 13வது ஆஃபராக தான் இருக்கும். இப்போ வந்து என்னோடது ஃபர்ஸ்ட் ஆஃபராக வைக்கிறேன், ஏன்னா உனக்கு டைம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை நீ பண்ணு அப்படின்னு 2-3 பேர் வந்தாங்க. ஸோ அவங்க படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இவரை இங்கே மெட்ராஸில் விட்டுட்டு நான் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் காஷ்மீருக்கெல்லாம் ஷூட்டிங் போகிறது கொஞ்சம் அதுவும் ஆக்சுவலி லவ் மேரேஜ் இருந்தால் இது ஈஸியர்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜில் அப்போ தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். இந்த தள்ளி இருக்கிறது பிரிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால நானே முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா படங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன். அதுவும் முக்கியமாக ஒரு டிரான்சிஷனாக நான் யூஸ் பண்ணது பெண் சீரியல் பண்ணுறது தான். பிஃபோர் ஐ ஹாவ் அ பேபி ஐ ஷுட் டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெண் டைரக்ட் பண்ணேன். 1 வருஷம் வந்து படங்களை நடிக்காமல் அது டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1-2 படங்கள் நடித்தேன். அதுக்கப்புறம் ஐ காட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நான் நடிக்கல. எனக்கு என்ன நினச்சேன், நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கோம், இது வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தருணம், இந்த சமயத்துலேயே நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு. அப்போ வந்து மெடிசன் அவ்வளோ அட்வான்ஸும் ஆகலை, அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கரியரை வந்து நான் குறைச்சிக்கிட்டே வந்தேன். ஸோ நந்தன் பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருந்தது? அண்ட் வென் டிட் எப்போ வந்து திருப்பி சினிமாவில் ஆக்டிவாக? நான் வந்து நந்தனுக்கு 6 வயசு இருக்கும்போது தெலுங்குல ஹீரோயினாவே ஒரு படத்தில் நடிச்சேன். அக்கமுகுடுன்னு ஒரு படத்தில் ராஜசேகரோட நடிச்சேன். அதான் ஃபர்ஸ்ட் 6 months குழந்தை 6 மாதம் குழந்தை இருக்கும்போது இங்கே விட்டுட்டு 15 நாள் நான் ஷூட்டிங் போனேன். இப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போகிறாங்க, பிகாஸ் நல்ல ஹெல்ப் இருக்குது. அந்த காலத்தில் கொஞ்சம் பயந்தோம், குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க எப்படி அப்படி, அந்த தைரியம் இல்லாமல் இருந்தது, அதனால விட்டுட்டு போனேன். அது ஒரு படம் இருந்தது. அதுக்கப்புறம் சமூகம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துலையும் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹிமபாத்தா அப்படிங்கிற கன்னட படத்துலையும் ஆக்ட் பண்ணேன். இன்னும் ஹென்திகே ஹேல்தினி அப்படிங்கிற கன்னட படத்துலையும் ஆக்ட் பண்ணேன். ஒரு 5-6 படங்கள் 6-7 படங்களில் கூட ஹீரோயினாவே, இப்போது கேரக்டர் ரோல்ஸ் தான், பட் குழந்தை பிறந்தும் நான் வந்து ஹீரோயினா ஒரு 5-6 படங்கள்லையும் நடித்தேன். அப்படி இருக்கும்போது தான் வந்து என்னுடைய மகனுக்கு வந்து ஒரு ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்தது. உடனே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ஒரு 6 மாதம் 8 மாதம் வந்து நடிக்காமையே இருந்து அது என்னன்னு சரி பண்ணுற வரைக்கும். தென் அதுக்கப்புறம் ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. ரொம்ப வருஷமாக உங்களை தெரிஞ்சதில் எனக்கு ஒரு தெரிஞ்ச சீக்ரெட் வந்து உங்களுடைய ஃபேவரட் சாங் வந்து பளிங்கு நாள் ஒரு மாளிகை, அது ஒரு 4 லைன் நீங்க பாடணும். ஏன்னா நான் காலேஜ்லேருந்து நீங்க பாடுறதை கேட்டிருக்கேன். அந்த சாங் மட்டும் இல்லை, அந்த சிங்கர் வந்து என்னோட ஃபேவரட் சிங்கர் எல்ஆர் ஈஸ்வரி. என்னோட கசின் ரீசெண்ட்லி சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம சின்ன வயசுல செஞ்ச இந்த அசட்டுத்தனம் இல்லை, அந்த குறும்புத்தனம்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஆபா த மூவின்னு வந்துருந்தது. அந்த ஆபா மூவியை நாங்கள் போய் சஃபயர் தேட்டர்ல எங்கேயோ பார்த்துட்டு வந்தோமா. பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். ஒரு ஆபான்னு 4 பேர் இருக்காங்க, அவங்க வந்து இவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க, அவங்கள பற்றி அவங்க லைஃப்பை பற்றியே ஒரு படம் எடுத்திருக்காங்க. நான் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் எல்ஆர் ஈஸ்வரி பற்றி ஒரு படம் எடுக்க போகிறேன். அப்போது ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து எல்ஆர் ஈஸ்வரின்னு கத்தணும்னு சொன்னேன் நான். ஆபான்னு அவங்க கத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஐ ரியலி லைக் ஹர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிங் குவாலிட்டி வந்து நான் பார்த்ததே இல்லை. சொன்னேன்ல, நான் ஆஷா பான்ஸ்லேக்கு எல்ஆர் ஈஸ்வரி வந்து சொல்லி கொடுத்தேன் நான் எப்படி பாடுவாங்கன்னு. ஸோ அவங்களோட பாட்டு அவங்க மன்னிக்கணும், பாடலாம். எஸ், பாடலாம், இல்லை பாடுங்க. பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. You won't believe it. சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்களா, நீ வயசானதுக்கு அப்புறம் நீ என்ன ஆவ அப்படின்னு. நான் ஜெயக்குமாரி ஜோதிலட்சுமி மாதிரி நான் டான்சர் ஆக போறேன்னு சொல்லுவேன். ஸோ அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சாங் எல்லாம் எல்ஆர் ஈஸ்வரி சாங், இன்னும் அதுல இருந்த ஒரு கவர்ச்சி வந்து இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? ஜோதிலட்சுமி, ஜெயக்குமாரி, விஜயலலிதா, அவங்கள்ட்ட இருந்த அந்த கவர்ச்சி, அந்த அந்த செக்ஸி, அந்த யூனோ அந்த எக்ஸாட்டிக்கா இருப்பாங்க, சென்சுவாலிட்டி, எஸ்பெஷலி எல்ஆர் ஈஸ்வரி வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்.